ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த அப்ளிக் ஒர்க், ஆரி ஒர்க்கில் அப்ளிக் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோமோ அதில் ட்ரேஸ் பண்ணிடலாம். நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்துருக்கனால மெயின் கிளாத்தில் நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத கிளாத் எடுக்கும்போது எந்த கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதாவது அட்டாச் பண்ணக்கூடிய கிளாத்தில் தான் நம்ம ட்ரேசிங் பண்ணணும். அப்போ தான் நமக்கு விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இது நெட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறனால இதில் ரொம்ப கிளியராக தெரியும். அண்ட் இதோட திக்னஸ் வேணும்னா நீங்கள் டபுளாக கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோக்காக பண்ணுறனால நான் சிங்கிள் கிளாத்லேயே நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ணலாம். அதுக்கு நான் பின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பின்னை எல்லா இடத்துலையுமே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிளாத் அங்கே இங்கேயும் நகராது. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது வீடியோவில் பார்க்குறதுக்கு. பட் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நெட் கிளாத் கிடையாது. நெட் கிளாத்லேயே ஷைனிங் ஷேப்பில் இருக்கும். இது டிஷ்யூ ஃபேப்ரிக் இருக்குல்ல, டிஷ்யூ ஃபேப்ரிக்கும் நெட்டும் கலந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் இது. இதோட ஷைனிங் லுக் இருக்கும். ரொம்ப லைட்டிங் எஃபெக்ட்னால ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் டைரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அதாவது நம்ம கிளாத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நம்ம டபுள் ஃபோல்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, மேபி சிஃபான் கிளாத்து மற்ற பிரிண்டட் கிளாத்து எல்லாமே இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம சிங்கிள் லேயர் கொடுக்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நெட் கிளாத் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நீங்கள் டபுள் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டிஷ்யூ ஃபேப்ரிக்குங்கிறனால டிஷ்யூ வித் நெட் கலந்த மாதிரி ஃபேப்ரிக்குங்கிறனால சிங்கிள் நெட்டுமே நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் நான் இது வீடியோக்காக பண்ணுறனால நான் சிங்கிளாகவே போட்டு பண்ணிட்டேன். இப்போ நம்ம செயின் வித் சிக்ஸாக் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த கர்வ் ஷேப்லாம் வருதில்ல, அதை கொஞ்சம் நீட்டாக கவனித்து போடுங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா தான் நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஆர் கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள். நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளிக் ஒர்க் எடுக்கும்போது நமக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னால், நமக்கு அந்த ஃபில்லிங் டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கிளாத்தை வச்சு நம்ம அந்த கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. சில பேர் அதுக்குள்ளாடையுமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைன் எடுக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப பெருசாக ஒர்க் இருக்க மாதிரி தெரியணும் அப்படின்னா இந்த அப்ளிக் ஒர்க் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு சிம்பிள் ஃப்ளவர் போடும்போது இந்த ஃப்ளவரே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் அளவுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த இடமே கொஞ்சம் கவர் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? அண்ட் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருந்து பண்ணுற மாதிரி இருக்காது. நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ஒரு பெரிய ஏரியாவை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் குறிப்பிட்ட டைமில். பிகினர்ஸ் தாராளமாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு டிசைன் பார்த்தாலுமே அதுலேருந்து கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்கள் ஒர்க்குக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். எந்த ஒர்க் நீங்கள் எடுத்தாலுமே அதில் ஃபினிஷிங் கண்டிப்பாக 100% கொண்டு வரணும். அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட பேரும் நல்லா நிலைக்கும். ஓகே, இப்போ நம்ம சிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எல்லாமே நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் நீட்டாக கிடச்சிரும். ஸோ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு
ரவுண்ட் ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோன் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி B7000 க்ளூவை வந்து ஃப்ளவரோட சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ நமக்கு ட்ரேசிங் பண்ணதுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அதுக்கு மேலேயே அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிருங்க. இந்த பீட்ஸ் வந்து சிங்கிள் பீடாக யூஸ் பண்ணுங்கள். டபுள் பீடு வந்து எடுக்காதீங்க. ஏன்னா சின்ன சின்ன கர்வ் ஷேப்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வரப்போ நீட்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கணுன்னா நீங்கள் சிங்கிள் பீட் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டு வாங்க. தேவையான இடத்துல நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு நான் வந்து 23 நீடில் எடுத்திருக்கேன், டுலிப் பிராண்டோடது. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுதான் இதோட ஃபைனல் லுக்.